தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏஎஸ்எம் 6436. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சோழர்களின் சாம்ராஜ்ய காலம் என்ன? தமிழ்நாட்டில் சோழர்களின் சாம்ராஜ்ய காலம் என்ன? மொத்த சோழர் சாம்ராஜ்ய காலம் 850ஆம் ஆண்டிலிருந்து 1279ஆம் ஆண்டு வரை இருந்தது. அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தனர். சோழர் பேரரசர் காலம் முக்கியமாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. ஆரம்ப சோழர்கள். முதன்மை ஆட்சி செய்த ஆரம்ப சோழ மன்னர்கள் காலம் கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. முக்கிய சோழ மன்னர்கள். கரிகால சோழன் முதன்மையாக ஆட்சி கிமு 1ஆம் நூற்றாண்டு. சிறப்புகள்: கல்லணை, தாமிரபரணி மற்றும் காவிரியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்கம். சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்ட சோழர்கள். 2. மத்திய சோழர்கள். முதலாவது மறுமலர்ச்சி காலகட்டம் 850லிருந்து 1070ஆம் ஆண்டு வரை. முக்கிய மன்னர்கள்: விஜயமலையா சோழன் 850ஆம் ஆண்டு சோழர்கள் மறுபடியும் நிறுவினார். ஆதித்ய சோழன், பராந்தக சோழன், அருள்மொழிவர்மன், ராஜராஜ சோழன் 985ஆம் ஆண்டிலிருந்து 1014ஆம் ஆண்டு வரை. ராஜேந்திர சோழன் சிஇ காமன் எரா 1014ஆம் ஆண்டிலிருந்து 1044ஆம் ஆண்டு வரை. சிறப்புகள்: தஞ்சை பெருவுடையார் கோயில், கடல்வழி சிங்கப்பூர், இந்தோனேசியா வரை படையெடுப்பு, நிர்வாகம் மற்றும் இலக்கிய வளர்ச்சி. 3. கடைசி சோழர்கள். 2வது மறுமலர்ச்சி காலம் பார்த்திங்கன்னா 1070ஆம் ஆண்டு வரை 1279ஆம் ஆண்டு வரை. முக்கிய மன்னர்கள்: குலோத்துங்க சோழன், அவர் 1070ஆம் ஆண்டிலிருந்து 1122ஆம் ஆண்டு வரை. ராஜராஜ சோழன் 1216லிருந்து 1256ஆம் ஆண்டு வரை. சோழ அரசாட்சி முடிவடைந்தது 1279. சிறப்புகள்: சுந்தர் சோழன், ராஜராஜன் ஆகியோருக்கு பிறகு அதன் பின்னர் சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி. பாண்டியர்கள் மற்றும் வெண்காணிகள் மேலோங்கினர்.